வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்திய விலங்கினம் கணக்கெடுப்பு மையத்தால் கீழ்கண்டவற்றுள் எது கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள ருசிகுல்லா நதி வாய்வழியாக வலசை போகும் அழிந்து வரும் இனங்களை ஆராய குறியீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆலிவ் ரிட்லி ஆமை. கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக கீழ்கண்ட திட்டங்களில் எது மத்திய அரசால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் நமாமி கங்கா என்பது கங்கை நதியை சுத்தம் செய்யும் திட்டம். 2021 ஜூன் 4ஆம் தேதி அறிவுசார் பொருளாதார மிஷன் எந்த அரசால் நிறுவப்பட்டது? கேரள அரசால் நிறுவப்பட்டது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வருவனவற்றுள் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் பிரதமரின் ஸ்வரம்யோகி மன்தன் திட்டம். தோலாவிரா பழமையான ஹரப்பன் நகரம். தோலாவிரா என்பது பழமையான ஹரப்பன் நகரம். வந்தே மாதரம் என்ற பாடல் சமஸ்கிருத மொழியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது. சமத்துவ சிலை அமையப்பெற்ற நகரம் ஹைதராபாத். சமத்துவ சிலை அமைந்துள்ள நகரம் ஹைதராபாத். கீழ்கண்டவற்றுள் எது விஜயநகர் இரும்பு எஃகு ஆலையுடன் பொருந்தாதது? இதற்கு ஜாரியாவிலிருந்து நிலக்கரி பெறுகிறது என்பது பொருந்தாதது. இது கர்நாடகாவின் பெல்லாரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதற்கு துங்கபத்ரா நீர்மின் சக்தியிலிருந்து நீர்மின்சக்தி கிடைக்கிறது. இங்கு நிலக்கரியானது கோரக்ஸ் முறையில் பயன்படுத்தப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளை அவற்றின் சரியான இனங்களுடன் பொருத்துக. ஆபத்தான இனங்கள் முதலை. பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் டால்பின். அரிதான இனங்கள் காட்டெருமை. அழிந்து போன இனங்கள் ஆசிய புலி. இந்தியாவில் எத்தனை உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன? 18 உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன. இந்தியாவில் தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை நகரங்கள் மற்றும் இடைநிலை ஆறுகள் உள்ளடக்கப்பட்டன? ஆன்சர் 152 நகரங்கள் மற்றும் 27 இடைநிலை ஆறுகள். 152 நகரங்கள் மற்றும் 27 இடைநிலை ஆறுகள். புவி வெப்ப சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடம் புகா பள்ளத்தாக்கு. புவி வெப்ப சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடம் புகா பள்ளத்தாக்கு. அடுத்து கூற்று காரணம். கூற்று சிந்து வியாபாரிகள் மெசபடோமியாவில் தங்கினர். காரணம் பருத்தியை தங்களுடன் கொண்டு சென்றனர். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இந்தோ இஸ்லாமிய கவிஞர்களில் மிகப்பெரியவர் 7 மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். மேலும் அலாவுதீன் அரசவையின் நீண்ட காலம் தொடர்பு உடையவர் அமீர் குஸ்ரு. இந்தோ இஸ்லாமிய கவிஞர்களில் மிகப்பெரியவர் 7 மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். அலாவுதீன் அரசவையில் நீண்ட காலம் தொடர்பு உடையவர் அமீர் குஸ்ரு. சிபார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கின்றது? வணிக படகுகள். சிபார்ஸ் என்ற சொல் வணிக படகுகளை குறிக்கின்றது. 1303ஆம் ஆண்டில் வங்காளத்தின் வழியாக வாராங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழி நடத்தியது யார்? மாலிக் கபூர். இந்தியாவில் இந்து பண்பாடு குப்தர்கள் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது. இந்தியாவில் இந்து பண்பாடு குப்தர்கள் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது. இந்தியாவில் அதன் பித்தளை பொருள்களின் வரம்பிற்கு உலக புகழ்பெற்ற இடத்தின் பெயர் மொராதாபாத். கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் நாலந்தா பல்கலைக்கழகம். அடுத்து பொறுத்துக. டெப்சா கணவாய்
ஹிமாச்சல பிரதேசம். ஷிகாபனி கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய் சிக்கிம். முலிங்லா கணவாய் உத்தரகாண்ட். இந்திய அரசியலமைப்பு விதி 94 விலக்குவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம். இந்திய அரசியலமைப்பு விதி 94 விலக்குவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம். இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது? உறுப்பு 23. அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரி? உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது. தேச விரோதிகளுக்கு ஓர் எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது. இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது. ஆன்சர் அனைத்தும் சரியானது. கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் பி.வி. நரசிம்மராவ். கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் பி.வி. நரசிம்மராவ். சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது? நாடாளுமன்றத்திடம் உள்ளது. சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் உள்ளது. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1985. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1985. பொதுநல வழக்கு முதலாக எந்த நாட்டில் கொண்டுவரப்பட்டது? அமெரிக்காவில் கொண்டுவரப்பட்டது. கீழே உள்ளவற்றினை பொருத்தி சரியான விடையை எழுதுக. சட்டம் மற்றும் வருடம். ஆதார் சட்டம் 2016. நிதி ஆயோக் 2015. IRDA சட்டம் 1999. ட்ராய் சட்டம் 1997. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேகமான மற்றும் மேலும் உள்ளடங்கிய வளர்ச்சி. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேகமான மற்றும் மேலும் உள்ளடங்கிய வளர்ச்சி. அடுத்து பொறுத்துக. எம்.என். ராய் மக்கள் திட்டம். எம்.என். ராய் மக்கள் திட்டம். ஸ்ரீமன் நாராயண் காந்திய திட்டம். 8 தொழிலதிபர்கள் பம்பாய் திட்டம். 8 தொழிலதிபர்கள் பம்பாய் திட்டம். கீழே காணப்படும் இனங்களில் மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது எது? ஆன்சர் வணிக நிறுவன வரி. மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது வணிக நிறுவன வரி. கீழ்க்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது? பிரிவு 280 கீழ் உருவாக்கப்பட்டது. நிதிக்குழு பிரிவு 280 கீழ் உருவாக்கப்பட்டது. அடுத்து பொறுத்துக. நபார்டு வங்கி விவசாய நிதி அல்லது கடன். நபார்டு வங்கி விவசாய நிதி அல்லது கடன். HDFC வீட்டு நிதி அல்லது கடன். வீட்டு நிதி அல்லது கடன். IDBI தொழில் நிதி அல்லது கடன். தொழில் நிதி அல்லது கடன். SHG நுண்ணிய நிதி அல்லது கடன். நுண்ணிய நிதி அல்லது கடன். இந்தியாவில் செய்யுங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. செப்டம்பர் 25, 2014. மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் 25, 2014. நகர்ப்புறத்தில் உள்ள அடிப்படை வசதிகளை கிராமப்புறத்தில் வழங்குதல் திட்டமானது 2003 5000 வட்டாரங்கள் கிராம வளர்ச்சி வட்டாரங்களில் செயல்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றுள் எது சரி? கூற்று அந்நிய ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் கிளர்ச்சி 1770
வங்காளத்தில் வெடித்தது. காரணம். இதற்கான முக்கிய காரணம் அழிவை ஏற்படுத்திய பஞ்சமும் மற்றும் விவசாயிகள் சுரண்டப்பட்டதுமாகும். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரி மற்றும் ஆர் ஏவுக்கான சரியான விளக்கம். அடுத்து கூற்று. தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார். காரணம். பிரிட்டிஷ் பொதுமக்கள் கருத்தின் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினார். ஆன்சர் ஏ சரி ஆனால் ஆர் தவறு. சரியானவற்றை பொருத்துக. இந்திய தேசியத்தின் தூதுவர் ராஜாராம் மோகன் ராய். இந்திய தேசியத்தின் தூதுவர் ராஜாராம் மோகன் ராய். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். ஆன்சர் 1 மற்றும் 4 சரி. 1 மற்றும் 4 சரி. அடுத்து பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார்? இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு. இதனை கூறியவர் சுப்பிரமணிய பாரதி. இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு என கூறியவர் சுப்பிரமணிய பாரதி. பின்வரும் கூற்றினை கூறியவர் யார்? வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது. இல்லையென்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு என கூறியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது. இல்லையென்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு என்றவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சத்தியாகிரக உத்தி பல்வேறு முறைகளை உள்ளடக்கியது. பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை காந்தியால் சேர்க்கப்படவில்லை? காந்தியால் சேர்க்கப்படாத உத்திகள் எரிந்த பூமி கொள்கை, நிலத்தடி நடவடிக்கைகள். காந்தியால் சேர்க்கப்பட்ட கொள்கைகள் உண்ணாவிரதம், வேலை நிறுத்தம். பின்வருவனவற்றுள் எக்கருத்துகள் சரி? கூற்று. அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான் தலைமையின் கீழ் வகுப்புவாதத்தை உருவாக்கியது. அது பாகிஸ்தான் உருவாவதற்கு உறுதுணை செய்தது. காரணம். சர் சையது அகமது கான் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு பிரிட்டிஷாரை சார்ந்து இருந்தார். இது பிரிட்டிஷார் முஸ்லிம் வகுப்புவாதம் கொண்டுவர வைத்தது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏவுக்கான சரியான விளக்கம். கீழ்வருவனவற்றுள் 1 பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டாகும். ஆன்சர் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. அடுத்து கூற்று காரணம். கூற்று. தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர். காரணம். ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளன. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்க. புலவர்கள் பகுதிகள். மருதனார் குணங்குடி நெல்லை. குணங்குடி நெல்லை. வங்கனார் வங்கனார் ஆலங்குடி புதுக்கோட்டை. காடனார் இடைக்காடு குமரி. கந்தரத்தனார் கந்தரத்தனார் ஒரகடம் செங்கை. அடுத்து வரிசை 1ஐ வரிசை 2உடன் பொருத்தி விடையை காண்க. படைப்புகள் ஆசிரியர்கள். பெரிய புராணம் சேக்கிழார். கொன்றைவேந்தன் ஔவையார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். மதுரா விஜயம் கங்காதேவி. கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது? ஆன்சர் மலரும் மாலையும். பாரதிதாசனுடன் தொடர்பில்லாத நூல் மலரும் மாலையும். கூற்று மற்றும் காரணம். கூற்று. திருக்குறள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காரணம். மனிதர்கள் திருக்குறளின் மூலப்பொருளான அகிம்சை, மதச்சார்பின்மை, சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றுகின்றனர். ஆன்சர்
ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும். டேஷ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. மேற்காணும் திருக்குறளில் இந்த இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார். ஆன்சர் எண்ணும் எழுத்தும். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. பொய்மையும் வாய்மை இடத்து. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை. இவ்விரண்டு குறள்களையும் ஒரு சேர மனதில் கொண்டு கீழ்க்கண்ட எந்த விளைவு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதுவீர். ஆன்சர் வாய்மை. முதல் கர்நாடக போரின் போது ஐரோப்பாவில் நடந்த போர் 7 ஆண்டு போர். முதல் கர்நாடக போரின் போது ஐரோப்பாவில் நடந்த போர் 7 ஆண்டு போர். கீழ்க்கண்டவற்றை கால வரிசைப்படுத்தி விடையை தேர்ந்தெடு. சரியான கால வரிசை: பாண்டிச்சேரி உடன்படிக்கை, கட்டபொம்மனை தூக்கிலிடுதல், பழனி சதித்திட்டம், வேலூர் கலகம். 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக. திருமதி மார்க்ரெட் கசின்ஸ். மார்க்ரெட் கசின்ஸ். கீழ்க்கண்டவற்றுள் எது உண்மையான கூற்று அல்ல? ஆன்சர் 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதிக் கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது என்பது உண்மையான கூற்று அல்ல. சட்டமேலவையில் நீதிக் கட்சி 98க்கு 63 தேர்தல் இடங்களை வென்றது. சென்னை மாகாணத்தில் ஏ. சுப்பராயன் முதல் முதலமைச்சராக ஆனார். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது. நீதிக் கட்சியின் முக்கியமான நோக்கம் அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்கச் செய்தல். கூற்று மற்றும் காரணம். கூற்று: ஈ.வி. ராமசாமி 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாவார். காரணம்: அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். கீழ்க்கண்ட கூற்றுகளில் ஈ.வி. ராமசாமி பற்றிய தவறான கூற்று எது? தவறான கூற்று: இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார் என்பது தவறானது. ஈ.வி. ராமசாமி வைக்கம் வீரர் என அழைக்கப்படுகிறார். இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இவர் சுயமரியாதை திருமணத்திற்கு ஆதரவு தந்தார். சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, கல்வி அறிவு மற்றும் வருமானம் ஆகியவைகளை கொண்டு கணிக்கும் குறியீடு மனித மேம்பாட்டு குறியீடு. மனித மேம்பாட்டு குறியீடு. அடுத்து பொறுத்துக. தியோசாபிக்கல் சங்கம், மேடம் பிளவாட்ஸ்கி. தியோசாபிக்கல் சங்கம், மேடம் பிளவாட்ஸ்கி. சுத்தி இயக்கம், தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண மிஷன் 1897. சமரச சுத்த சன்மார்க்கம் 1865. சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் காமராசர். சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் காமராசர். தமிழ்நாட்டில் 1923ஆம் ஆண்டில் மே தினத்தின் முதல் கொண்டாட்டம் சிங்காரவேலரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்திய முத்திரை பலம் அமைப்பு யாரால் நிறுவப்பட்டது? வாணிபம் மற்றும் தொழில் அமைச்சகம். இந்திய முத்திரை பலம் அமைப்பு வாணிபம் மற்றும் தொழில் அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது. அடுத்து பொறுத்துக. திட்டம் மற்றும் அமைச்சகம். ஸ்வாஜல் திட்டம். ஸ்வாஜல் திட்டம் குடிநீர் மற்றும் சுகாதாரம்.
சமக்ர சிக்ஷா மனிதவள மேம்பாடு. சேவா போஜ் யோஜனா பண்பாடு. சம்பூர்ண பீமா கிராம் யோஜனா தகவல் தொடர்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பவானி ஆறு. கொடிவேரி அணை பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அல்லது ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் அல்லது மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள். ஜனவரி 2020 இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 17% ஆகும். தேங்க்யூ.